நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சூத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமானவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற நம்முடைய மகா பரிசுத்தரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட எப்பவும் இருக்காங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நினைவாய் இருப்பவரே கர்த்தராமே இயேசுவே, என் நினைவாய் இருப்பவரே என் கர்த்தராமே இயேசுவே, என் துணை நீரே, என்னை விடுவித்து காப்பவரே, என் துணை நீரே, என்னை விடுவித்து காத்தவரே, என் நினைவாய் இருப்பவரே. அல்லேலூயா, ஆமென். சிறுமையும் எளிமையுமான நம்மை எப்பவும் கண்ணோக்கி பார்க்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரக்கங்களும் அவருடைய உண்மைகளும் எப்போதும் மாறுறதில்லை, இல்லைங்களா? ஆமா, நம்முடைய உண்மை மாறும்போது கூட அவருடைய உண்மைகளும் அவருடைய இரக்கங்களும் ஒரு நாளும் நம்மளை விட்டு மாறுறதில்லை. நம்ம இப்போ மகிமையான வேத வாக்கியத்தின் தேனிலும் தெளித்தேனும் இன்பத்திலும் பேரின்பமும் இனிமையிலும் தெவிட்டாத இனிமையுமா இருக்கிறது நம்முடைய பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஆவிக்கு ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் டானிக்கு. அல்லேலூயா, ஆமென். இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வரணும். சோத்திரம். நம்ம மத்தேயு 18ஆம் அதிகாரம் வரலையும் ஆவியானவர் நமக்கு மகிமையான மகத்துவமான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. 8 விதமான மகிமையான காரியங்களை ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை சுருக்கமா பார்த்துட்டு நம்ம 19ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். அதாவது சீடர்கள் கேக்குறாங்க, பரலோகத்துல எவன் பெரியவனா இருப்பான் எங்கள்ல அப்படி சொல்லி கேக்குறாங்க, இல்லைங்களா? அப்போ உங்க ஏசப்பா சொல்றாரு, குழந்தைய போல நீங்க உங்க மனசு தாழ்மையா இல்லைனாக்கா நீங்க பரலோகத்துக்கே போக முடியாது. அப்புறம் எங்க நான் உங்களுக்கு பதவியை கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் உங்க இருதயம் தாழ்மையை கத்துக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஏசப்பாங்க சொல்லி தராங்க, இல்லைங்களா? அடுத்தது, ஏசப்பாவோட பிள்ளைகளுக்கு யாரால என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற தண்டனையை கண்டிப்பா தருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வெளிப்படத்துல பார்க்கலாம் விவரமா இதுக்குரிய காரியங்களை. அதுக்கப்புறம் இடரல் நம்மளே நம்ம கூட இடரலா இருக்கலாம், இல்லைங்களா? கண்ணு இடரலா இருந்தா பிடுங்கி போடு, கை இடரலா இருந்தா வெட்டி போடு, கால் இடரலா இருந்தா என்ன பண்ணு, கட் பண்ணி போடு அப்படி சொல்லுவாங்க, இல்லைங்களா? நம்ம இதை 5ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிக்கும் போது கண்ணு தனியா, கை தனியா, கால் தனியா நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியா நம்ம பார்த்துருக்கோம். 5 நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க. 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் சொல்றாங்க, இல்லையா? ஒரு காரியத்தை குறித்து இங்கே தனிப்பட்ட ஜபத்தை குறித்து சொல்லல. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட ஒரு ஜபத்துக்காக இல்லை,
தனிப்பட்ட ஜெபம் வந்து அவங்கவுங்களுக்கு கர்த்தருக்கும் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட வந்து உறவு, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா? அது அவங்களுக்குரியது. விழுந்தாலும் எழுந்தாலும் அது அவங்களுக்குரியது. நம்ம பொதுவாக ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது ஒரு மனம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருத்தர் இன்னமும் நம்ம பரிசுத்தமாக இருக்கோம், நீதிமானாக இருக்கோன்றது தெரியாமல் இந்த பாவி ஜெபத்தை கேளு அப்படின்னு சில சபையில் ஊழியம் செய்கிறவங்க கூட சபையிலையோ ஒன்றும் சேர்ந்து ஜபிக்கிற இடத்துலையோ சொல்லுவாங்க. நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஜபங்கள் கேட்கப்படாது, அது தடையா இருக்கும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உலகத்தாருக்கு கிடையாது, நமக்கு தேவன் அதை கொடுத்துருக்காங்க. அநேகர் இது தப்பா புரிஞ்சுப்பாங்க, அதனால தெளிவா சொல்றேன். தனிப்பட்ட ஜபம் வேற, ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த மாதிரி ஜபங்கள் எல்லாம் ஜெபிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஆவிய நமக்கு சொல்லி தராங்க. இல்லையா? ஆமென். அடுத்தது, ஒரு எஜமான் ஊழியக்காரங்கிட்ட கணக்கு கேட்கறதுக்கு ஒப்பா இருக்கு பரலோக ராஜ்யம். நம்ம தப்பு செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அழுறோம், ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறாங்க. ஆனால் நமக்கு விரோதமாக யாராவது தப்பு செஞ்சால் நம்ம அவங்கள மன்னிக்க மாட்டோம் இல்லையா? அதை தான் ஏசப்பா சொல்கிறாங்க. நீ தப்பு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நான் மன்னிக்கிறேன்ல, அப்போ நீ உனக்கு விரோதமாக தப்பு செஞ்சவங்களையும் நீ மன்னிக்கணும் இல்லையா? அப்படி சொல்கிறாங்க. எத்தனை முறை வந்து உங்களுக்கு வந்து அவங்க தெரிஞ்சியோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் நம்ம வந்து கண்டிப்பாக மன்னிக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற பாவத்துக்கு ஏசப்பா சரியான தண்டனை கொடுத்தாக்கா நம்ம யாரும் இருக்க முடியாது இல்லைங்களா? மகா பெரிய கிருபையை இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறாரோ நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அப்படி ஏசப்பா நமக்கு அங்கே சொல்லித்தராங்க. இப்போ வந்து நம்ம 19ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்றத கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். இல்லையா? இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகளிலே வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவரா இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசிதனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நன்மைக்காக, சுகம் பெறதுக்காக, அவருடைய சுவிசேஷத்தை கேட்கறதுக்காக அநேகர் அவரை பின்தொடர்றாங்க. ஆனா ஒரு கூட்டம் பின்தொடருது. எதுக்காக அப்படின்னா, அவரை குறை கண்டுபிடிக்கவும் அவரை சோதிக்கும்படியாகவே ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வருதாமா. அவங்க யாரு? பரிசேயர், சதுசேயர், வேதம் பாரகர், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அவர் எங்க போனாலும் அவரை தேடிட்டு போறாங்க. ஏன்? ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது அவரை சோதிக்கலாமா, இதுக்காகவே அவரை பின்தொடர்ந்த கூட்டமும் இருந்திருக்காங்க இல்லைங்களா? அப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கேட்குறாங்க, ஒரு மனைவியை வந்து எந்த முகாந்தரத்தினாலாகிலும்
தள்ளிடலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா வந்து ஆதியாகமம் 2:24 சொன்னதை இங்கே சொல்றாரு இல்லைங்களா. ஒரு ஆணும் பெண்ணுமாக தேவன் படைத்தாரு. அவங்கள கணவன் மனைவியா படைத்தாரு. அவங்க வந்து தன் தாய் தகப்பனை விட்டு தனியா இருக்கணும், ஏன்னா அவங்க ஒரே மாம்சமா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. தாய் தகப்பனை வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லலை தேவனிங்க. ஆதி முதலா அப்படி இல்லை, உங்க மனசு கடினத்தினாலதான் மோசே அதை அனுமதிச்சாரு அப்படி சொல்றாங்க அங்க. அப்படின்னா அந்த காலத்துல வந்து கணவன்மார்கள் வந்து நிறைய திருமணம் செய்துக்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஏன் குழந்தை இல்லைன்னா மனைவிமார்களே அநேக பெண்களை தன் கணவருக்கு திருமணம் செய்து வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நாளடைவில் இது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, பிடிக்காத மனைவிகளை கணவன்மார் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டு தாய் வீட்டுக்கு போறது வந்து ஒரு அவமானமா நினைப்பாங்க மற்றவங்க. அதே மாதிரி மனைவி விட்டு கணவன் விட்டு போயிட்டாலும் அவமானமா நினைப்பாங்க. அந்த மனைவிக்கு தன்னால வாழ முடியாது, அந்த மனைவியால வாழ முடியாது தனியா. அதுக்கு பயந்தன்னு என்ன பண்ணுவாங்க, கணவன்மார் என்ன டார்ச்சர் கொடுமை செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, சகிச்சிருப்பாங்க. இதை மோசே பார்த்துட்டு என்ன பண்றாரு, இந்த பெண்ணை பிடிக்கலையா எழுதி கொடுத்துட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த டைவர்ஸ் மாதிரி அங்க சொல்றாரு. பிடிக்காத மனைவிமார்களை கஷ்டப்படுத்துறது மோசே பார்க்க முடியாத, அதுக்கு என்ன பண்றாரு அப்படி சொல்றாரு. ஆனா அது ஆதி முதலா இல்லை அப்படின்றத ஏசப்பா அங்க சொல்றாரு. ஆனா அவங்க கேக்குறாங்களே, எதுக்கு வேணாலும் விட்டுடலாமா அப்படின்னா, பிடிக்கலன்னா விட்டுடலாமா அப்படின்ற அர்த்தம். அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஏசப்பா சொல்றாங்க, விபச்சாரம் செய்யற ஒரு கணவனோட மனைவி கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா, டைவர்ஸ் பண்ணிட்டு விடலாம் அப்படின்னு வேதம் கூட இங்க ஏசப்பாவே சொல்றாங்க இல்லைங்களா. அது 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம இதை குறித்து தெளிவான விளக்கத்தை கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. மனைவிமார்களால தள்ளப்படுற கணவன்மார்கள் உண்டு, கணவன்மார்களால் தள்ளப்பட்டு தப்பு செய்யற பெண்கள் உண்டுன்றதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் 5ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா. அதை நீங்க பார்க்கலன்னா போய் பார்த்தீங்கன்னா அதுல தெளிவான விளக்கத்தை ஆவியானவர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3-4 விதமா ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல விபச்சாரிய ஒரு நல்லவன் கல்யாணம் பண்ணா கூட அவனும் விபச்சாரக்காரனா ஆயிடுவான். அதனால விபச்சாரிய கணவன் மட்டும் இல்லை, யாருமே அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி சொல்றாரு. அத மாதிரி அங்க அழகா சொல்லி தராரு. அதுக்கு சீடர்கள் வந்து சொல்றாங்க 10 பாருங்க. அதுக்கு சீடர்கள் என்ன சொல்றாங்க, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவி பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றான். சீடர்கள் வந்து என்ன சொல்றாங்கப்பா, இத மாதிரி எல்லாம் இருந்தா கல்யாணமே பண்ண வேண்டாம், அப்படியே இருந்துருது நல்லது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் சொல்றாங்க. இது பவுல் கூட சொல்வாரு, நீங்க என்ன மாதிரியே இருந்துருங்க எல்லாரும். பவுல் கல்யாணம் பண்ணல, அதனால சொல்வாரு நீங்க என்ன மாதிரியே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. ஏசப்பா சொல்றாங்க 11 வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாகப்பட்டவர்களும் உண்டு, பரலோகத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார் அப்படின்னு ஏசப்பா இங்க சொல்றாங்க. அதாவது கல்யாணம் பண்ணாம இருந்தலாம் அப்படின்றத வந்து எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க, வரம் பெற்றவங்க தான் ஏத்துப்பாங்க. அது தாயின் கருவுல இருந்தே அதுக்குன்னு பிறக்கிற அன்னகர்கள் அப்படின்னா திருநங்கைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள குறிக்கும் இது. அடுத்தது மற்றவர்களால அன்னகர்களாக்கப்படுகிறவர்கள் உண்டு, மனிதர்களால அன்னகர்களாக்கப்படுவாங்க சிலர். தப்பான போதகத்தை சொல்லி தவறான காரியங்களை சொல்லி அத மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படி செய்யதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. பரலோகத்துக்காக தன்னை வந்து கர்த்தருக்குள்ளாக
தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்ற அன்னகர்களும் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அதுக்கெல்லாம் ஆவின் அபிஷேகமும் வரங்களும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு ஏசப்பா இங்க சொல்லி தராங்க. 13, அப்போது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவனை விட்டு புறப்பட்டு போனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஏசப்பா கிட்ட சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து ப்ரேயர் பண்ண சொல்லி கூட்டிட்டு வராங்க. சீஷர்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா, ஏன் அவங்கள வர வேண்டாம் சொல்றீங்க, குழந்தைகளுக்குரியது தான் பரலோக ராஜ்யம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா ஆசையாக பிள்ளைகள் எல்லாம் அணைச்சி முத்தம் கொடுத்து அவங்க மேலே கை வச்சு ஆசிர்வதிக்கிறாங்க. இந்த இதை நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து வேதத்தை வாசிக்கும் போது சிலது எல்லாமே இல்லை, சில காரியங்களை வந்து ஆவியானவருக்கு ஆவியில காமிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஏசப்பா சில காரியங்கள் எனக்கு காட்சியா படிக்கும் போது காமிப்பாங்க. அந்த கிருபை எனக்கு உண்டு. அப்ப இதை படிக்கும் போது எனக்கு சில காரியங்களை தேவன் எனக்கு காமிச்சாங்க. இன்னமும் இதை படிக்கும் போது அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது வெளிப்படைய என்னால் சொல்ல முடியல. அது ஆவியானவர் எனக்கு கொடுத்த பிரயோஜனமா எடுத்துக்கிறேன் நான். அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்றேன் நான். அடுத்தது நம்ம 16ஆம் வசனத்துல, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். 18 இருந்து 26 வரலுமே இதை குறித்து வந்து ஏசப்பா அந்த வாலிபங்கிட்ட சொல்லுவாங்க. இல்ல நிறைய ஏசப்பாவோட போதகத்தை கேட்டு நிறைய பரலோக ராஜ்யத்தை குறித்து தெரிஞ்சு வச்சுங்கிறான்றது நல்லா தெரியுது நம்மளுக்கு. அதனாலதான் இதை மாதிரி ஒரு கேள்வியை வந்து ஏசப்பாட்ட கேட்கிறான். நல்ல போதகரே, நான் வந்து நித்திய ஜீவன் அடைய, பரலோகம் அடைய நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கும் போது ஏசப்பா வந்து சொல்றாங்க, பொய் சொல்லாத, திருடாத, அப்பா அம்மா கனம் பண்ணு, வேச்சி பச்சாரம் செய்யாத அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வேற ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்குறான். பரலோகம் போக தகுதியானவன் நம்ம கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் என்கிட்ட வேற ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஏசப்பா சொல்றாங்க, அவன் செஞ்சதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அவன் அப்படியே சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அவன். அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க, இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்குள்ள எல்லா ஆஸ்தியும் வித்துட்டு அதை ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறமா என்ன பின்பற்றி வா அப்படி சொல்றாங்க. அவன் நிறைய பணம் வச்சுன்னுக்குறான், அவன்கிட்ட நிறைய ஆஸ்தி இருக்கு, அவனை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படி கர்த்தர் பாருங்க சொல்லல பாருங்க. அதெல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாத போது என்ன பின்பற்றிவான்னு சொல்றாரு பாருங்க. அவன் நல்ல போதகரே அப்படின்னு சொன்னது உண்மையாவே ஏசப்பா நல்ல போதகர். புரியுதுங்களா? அந்த பெருமையை கூட அவரு எடுத்துக்காம அதை தேவனுக்கு செலுத்துறாரு. என்ன நல்லவன் சொல்லாத, தேவனை தவிர யாரும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல காரணம் என்னன்னா, நமக்கு மாதிரியா சொல்றாரு. தேவனை தவிர நல்லவன் இல்லைன்னு ஏசப்பா சொன்னதுக்கு கூட காரணம் அவரே தான் அவரு நல்லவர்னு சொல்றாரு. ஏன்னா அவரு தான் தேவன் இல்லையா? அது நமக்கு அதான் ஆவியான துணையோட நம்ம படிக்கும் போது இந்த பகுத்தறிவெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குவாங்க. அல்லேலூயா, ஆமென்.
நம்மளா இருந்தா யாரு நல்லா படிச்சிருக்காங்க, யார்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இவங்கெல்லாம் வந்தா நம்மளுக்கு ஆதாயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பணக்காரனை வான்னு சொல்லுவோம். ஏசப்பா பாருங்க, ஆஸ்தியெல்லாம் வித்து ஏழைக்கு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாம என்னை பின்பற்றி வான்றாரு பாருங்க. அல்லேலூயா, இயேசுவே ஸ்தோத்திரம். அப்ப இவன் நிறைய ஆஸ்தி அவங்ககிட்ட இருக்கிறது, அதனால என்ன பண்றான், என்னடா இவ்வளோ ஆஸ்தி வித்து ஏழைகளுக்கு கொடுக்கணுமா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத எப்படி ஏழைகளுக்கு கொடுக்குறது இது அப்படின்னு நினைச்சுன்னு போயிடறான் பாருங்க. அது துக்கமா போயிடுறான் நாம. அப்ப அவன் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ண கட்டளை எல்லாம் வீணா போகுது பாருங்க. நம்மளுக்கு அன்பு இருக்கா, இறக்க குணம் இருக்கா, நன்மை செய்யற குணம் இருக்கா, எல்லாமே சேர்ந்ததுதான் பரலோகத்துக்கு போறதுக்கு. ஒட்டகம் கூட போயிடுமா ஊசி காதுல, பணக்காரன் போக முடியாதான். பண தேவை நமக்கு வேணும், பண ஆசை இருக்கக்கூடாது. பணத்துக்கு நம்ம அதிகாரியா இருக்கணும், பணம் நம்மள ஆளுகை செய்யக்கூடாது. அதுக்கு பேதுரு கேட்பாரு ஆச்சரியப்பட்டு, இருக்கிற எல்லா பணக்காரனும் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணாம தனக்கு தானே வச்சுக்கிறாங்க, அப்ப எவன் தான், எந்த பணக்காரன் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு பேதுரு சொல்றாங்க, கேக்குறாங்க இல்லைங்களா. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, மனுஷனால கூடாது, தேவனால கூடும் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரிதான் அந்த வாலிபன் யாரு அப்படின்னா, மார்க் சுவிசேஷம் எழுதியிருக்காருல, அவரு தான் அந்த வாலிபன். மேல் வீட்டு அறையில ஒன்று சேர்ந்து இருந்தாங்கல்ல 120 பேரு, அந்த வீடு கூட இந்த வாலிபன் வீடு அப்படி சொல்றாங்க. இப்போ தனக்குரிய எல்லா உடைமைகளையும் வித்து அப்போஸ்தலர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒருத்தன் இந்த வாலிபன். இல்லையா, அப்ப ஏசப்பா சொன்னது அங்க நிறைவேறுதுல, மனுஷனால கூடாது, தேவனால கூடும். கூடுச்சு இல்லையா, நடந்தது பாருங்க. அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டான், எல்லாத்தையும் வித்து ஏழைக்கு கொடுத்தான். என்ன பண்ணான், ஏசப்பாவை பின்தொடர்ந்து வந்தா. மார்க்கு சுவிசேஷமே அந்த வாலிபன் எழுதியிருக்கான். அல்லேலூயா, ஆமென். இதே நம்ம மரியாளுக்கிட்டே கபிரியேல் தூதன் சொல்றான் இல்லையா, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல, கண்ணி எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னால தேவனால் எல்லாம் கூடும். அது அப்படியே அவங்க விசுவாசிச்சு நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படியே நடக்கட்டும் அப்படி சொல்றாங்க இல்லையா. நம்ம ஆதி ஆகமத்திலேயே அப்படிதான் பார்க்குறோம் இல்லைங்களா. 18ஆம் அதிகாரத்துல ஏசப்பா ஆபிரகாம் சொல்லும் போது, வயசான அந்த கர்ப்பமே அந்த பெண்களுக்குரிய அந்த மாத விடாயெல்லாம் இல்லாம வயசான பாட்டிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இது எப்படி ஆகும் ஆபிரகாம் ஆச்சரியமா கேட்பாங்க இல்லையா. அப்பயும் சொல்வார், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு. அத ஆபிரகாம் விசுவாசிச்சு இன்னைக்கு உலகம் முழுதும் அவங்க சன்னதி தான். ஏன்னா வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல இன்னைக்கு அவங்க சன்னதி தான் உலகம் முழுதும் இருக்கு இல்லைங்களா. நம்ம கூட ஆவிக்குரிய சன்னதிகள் தான் இல்லைங்களா, ஆபிரகாமோட சன்னதிகள் நம்ம இல்லைங்களா. அந்த மாதிரி மனுஷனால அது கூடாது, தேவனால கூடும் அப்படி சொல்றதாங்க ஏசப்பா சொல்றது நம்ம பாக்குறோம். 27 பாருங்க. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு சொல்றது, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே உங்களை பின்பற்றுறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க ஏசப்பா சொல்றாங்க, பேதுருக்கு குடும்பம், கல்யாணம் ஆயிட்டு குடும்பம் எல்லாம் இருந்தது அப்படி சொல்றாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு தான் ஏசப்பா கூட இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு இயேசு 28 பாருங்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர்
முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அல்லேலூயா, ஆமே. கணவன் மனைவி விபச்சாரம் செஞ்சா விடலான்னு இருக்கு. ஆனா இங்கே ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏசப்பாவுடைய நாமம் மகிமைக்காக, தேவ சித்தம் செய்யறதுக்காக கணவனை விடலாம், மனைவியை விடலாம், தகப்பனை விடலாம், தாயை விடலாம், பிள்ளைகளை விடலாம், நிலங்களை விடலாம், வேலைகளை விடலாம். அல்லேலூயா, எல்லாத்தையும் தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவ சித்தம் செய்யறதுக்காக மட்டும் விடலாம். புரியுதுங்களா? ஆனா அதை தவிர்த்து வேற எதுக்காகவும் தன் குடும்பத்தை விடக்கூடாது. என்ன அழகா பேதுரு கேட்கும் போது, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்கும் போது ஏசப்பா சொல்றாங்க, மகிமையுள்ள சிங்காசனத்துல நான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்களும் இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்க என்னோட கூட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பீங்க அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. ஏசப்பா, உமக்காக எதையும் விடுவேன், யாரையும் விடுவேன், யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு டெய்லி சொல்வேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்போ வரலையும் அதை கர்த்தருக்கு நான் சொல்லுவேன். ஆவியானவர் அப்படியே தான் என்னை வழிநடத்திட்டு வராங்க. அல்லேலூயா, ஆமே. 30வது வசனத்தை மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல தெளிவா நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம 20ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது அதை பார்க்கலாம். இத மாதிரி மகிமையான காரியத்தை ஏசப்பா நமக்கு சொல்லி தராங்க. அல்லேலூயா, ஆமே. நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கோம். உலகத்துல நடக்கிற எல்லா இயற்கை சீற்றங்களையும் பார்க்கும்போது ஏசப்பா வாசற்படியில நின்றுட்டு இருக்காங்க. எப்ப தட்டுவாங்கன்னு தெரியாது, இல்லைங்களா? அவர் தட்டும் போது நம்ம திறந்து அவர் நம்மோட மிகப்பெரிய ஒரு விருந்து பரலோகத்துல நமக்காக ஆயத்தமா காத்திருக்கு. அதை ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமே. அதுக்காக ஏசப்பா வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருப்போம், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை எங்கே